மக்களை அவர்கள் பிணமாக பார்ப்பார்கள், இல்லைன்னா ஓட்டாக பார்ப்பாங்க. அதுதான் திமுகவுடைய குறிக்கோள். அவர்கள் இது ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவர்கள் பெண்களை எவ்வளவு தரக்குறைவாக பேசினார்கள் என்பது இவங்க அப்பா காலத்திலேருந்தே தெரியும். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியை தரக்குறைவாக பேசினவர் தான் இவங்க அப்பா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, நேருவின் மகளை வருக நல்லாட்சி தருக. அதாவது வெக்கமான சூடு சொரணை இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்தாதான் அவன் மனுஷனா இருக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது கொஞ்சம் கூட கிடையாது. இந்தியா முழுக்க ஆட்சியிலிருந்து 40 ஆண்டு 50 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு எங்கேயுமே இல்லாம இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சி திமுகவை ஏற்று பேசினா திமுகவுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. சும்மா வெறுமனே சொல்லிக்கிறாங்க நாங்க கூட்டணி, பெரிய கூட்டணி, எங்களுக்கு பலம் இருக்குன்னு பயந்து கிடைக்கிறார்கள். திமுகவும் காங்கிரசும் எப்படிப்பட்ட கூட்டணி என்றால், அதாவது 2 பேருக்காக கையிலையும் கத்தி இருந்து பின்னால முதுகுல குத்துற லெவலில் இருக்கிற கட்சி தான் இவங்க 2 பேருடைய கூட்டணி. ஒரு பலமான ஒரு பலசாலியிடம் ஒரு சின்ன குழந்தை விளையாட்டுக்கு மோதுற மாதிரி மோதினா அந்த குழந்தை யாராவது அடிப்பாங்களா? நகர்த்தி விட்டுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று விஜய் இருக்கிறாரே. பிணத்தின் மீது நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற விஜய் கண்டிப்பா வாட்ஸ்அப் குரூப் மட்டும்தான் நடத்தும். வெளில போனா உதைப்பாங்க. கட்சி கொள்கை என்னன்னு சொல்லுங்க. எதை நோக்கி அவங்க பயணப்படுறாங்கன்னு சொல்லு. லட்சியம், கட்சியுடைய கொள்கை, கட்சியுடைய லட்சியம், இது 2த்தையும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதாவது தாவேக்கா ஒரு கட்சி நான் ஒத்துக்கிறேங்க. அது எதுவுமே இல்லாதவங்க அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நெட் சென்டரை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக சிறுபான்மை துணை செயலாளர் பாத்திமா அலி அவர்கள் இருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி மேடம் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும் மேடம். மகளிர் உரிமை தொகையா 5000 ரூபா ஸ்டாலின் கொடுத்துருக்காரு மேடம். பெண்கள் வாக்குகளை கவர்றதுக்கு தான் கொடுத்துருக்காரா? அவரு பெண்கள் வாக்கு கவர்தலும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் பெண்கள் இதை அவருடைய ஒரு நாடகம் என்பதை புரிந்து கொண்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வர வேண்டிய தொகையை இவர் என்னமோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பிஹேவ் பண்ணி கொடுக்குறாங்க, எலெக்ஷனை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு மக்கள் கொந்தளிச்சு தான் போயிருக்காங்க. குறிப்பாக பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த திட்டம் இவர் ஆல்ரெடி லாஸ்ட் 2021 எலெக்ஷனில் கொடுத்த ஒரு வாக்குறுதி, ரைட்டுங்களா? வாக்குறுதி கொடுத்து என்ன சொன்னார், இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொன்னார். 2 வருடங்கள் ஆஃப்டர் லாட் ஆஃப் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நிறைய பேர் இதை பற்றி பேசி ஏன் கொடுக்கலன்னு மக்கள் பெண்கள் கொந்தளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு கமிஷன் போட்டாங்க. கமிஷன் போட்டு தரம் பிரிக்கிறாங்க. இல்லத்தரசிகளை இவங்க இப்படி இவங்க அப்படின்னு பிரித்து அதை அவங்கள ஒரு தரம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க கொடுக்க ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிருக்கு. ஓகேங்களா? 2 வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1000 × 24 24000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காரு, 29000 ரூபா கொடுத்துருக்காரு, மிச்சம் 31000 ரூபாய். எங்க மக்களுக்கு வர வேண்டிய காசு தானே, இவர் கொடுக்குறேன்னு சொன்ன காசு தானே. அப்போ இந்த மாதிரி இவர் உடனே கோடைக்கால சிறப்பு ரயில் விடுற மாதிரி சிறப்பாக நான் கொடுக்குறேன், கோடை காலத்தில் மக்கள் வெளில வர வேண்டாம் அதனால கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈரோட்டில் அடைச்சி வச்சாங்க பார்த்தீங்களா, மத்தையில் அடக்கி வச்ச மாதிரி மக்களை அடைச்சி வச்சு பண்ண மாதிரி ஒரு வேலையை காமிக்க போறாரோ என்னமோ அந்த பயம் கூட மக்களிடம் இருக்கிறது. அப்போ எதுக்கு நீ 3 மாதம் நீ வெளியில் வர முடியாது, நீங்கள் எல்லாருமே தமிழக மக்கள் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணுன்ற மாதிரி ஏழை மக்களை இவர் கண்ட்ரோலில் எடுக்கிறாரோ என்ற பயம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் சொல்றேன், மக்களை இந்த அறிவிப்பு தேர்தலுக்காக தான், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க எதை செஞ்சாலும் மக்களை அவர்கள் பிணமாக பார்ப்பார்கள், இல்லைன்னா ஓட்டாக பார்ப்பாங்க. அதுதான் திமுகவுடைய குறிக்கோள். திமுகவினர் மக்களை மக்களாக என்றைக்குமே பார்த்ததில்லை. அவர்கள் மக்களுக்காக எந்த விஷயமே அவங்க செஞ்சதில்லை. அவர்கள் இது ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை பெண்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அதை வாங்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் வாங்க மாட்டோம்னு யாரும் சொல்லுமே, ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறீங்க. இவர் ஒன்று இவர் வீட்டிலேருந்து கொடுக்கல, கோபாலபுரத்துலேருந்தோ இல்லை சைமீஸ் ரோட்லேருந்து இவரு கொடுக்கல. இவங்க மக்களுக்கான பணம், மக்களுடைய வரி பணம், மக்களுக்கான பணம் மக்களுக்கு போயிருக்கு. ஆனால் அதுலேயே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதி திராவிட நலத்துறை பண்டத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. அப்போ இவங்க இந்த அரசாங்கம் ஒரு பாசிச அரசாங்கமாக அதாவது எதேச்சை அதிகாரமாக யாரும் எந்த கேள்வியும் நம்மளை கேட்க முடியாது, நாங்கள் செய்யறது தான் அரசாங்கம், நாங்கள் கொடுக்கறது தான் காசு, நாங்கள் எப்போ கொடுக்குமோ அப்போ கொடுப்போம், நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் நீங்கள் பொங்கல் கொண்டாடணும், நாங்கள் எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் உங்களுக்கு உரிமை தொகை வரும்னு இவங்க மக்களை மீது இவர்களுடைய அழுத்தத்தை திணித்து அதன் மூலம் ஓட்டுக்களை பெறலாம் என்று நினைக்கிறார்கள். மேடம், இப்போ அரசு தாவிட பணத்திலிருந்து எடுத்து கொடுத்ததா சொன்னீங்க மேடம். இவங்க சமூக நீதி பத்தி எல்லாம் பேசுறாங்க. இப்போ அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு என்ன மேடம் சொல்ல போறாங்க? சமூக நீதியை பத்தி பேச ஏதாவது ஒரு அருகதை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறதா? சமூக நீதி பற்றி பேச அருகதை இல்லாதவர்கள் தான் இவர்கள். சமூக நீதி என்றால் என்ன, மக்களை எல்லாரையும் ஒரே மாதிரியா பார்க்கணும். இவர்கள் பெண்களை எவ்வளவு தரக்குறைவாக பேசினார்கள் என்பது இவங்க அப்பா காலத்திலேருந்தே தெரியும்.
அனந்தநாயகி என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அதாவது ஒரு ஒரு அந்த நேரத்திலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெண் வந்திருக்கிறாங்க, அதையெல்லாம் மதிக்காம அவர்களை தரங்குறைந்த வாழ்த்துகளால் பேசினவர் தான் இவங்க அப்பா. முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியை தரக்குறைவாக பேசினவர் தான் இவங்க அப்பா. அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, நேருவின் மகளே வருக நல்லாட்சி தருக. அதாவது வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்தாதான் அவன் மனுஷனா இருக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் அவங்க வந்து வாயில வந்தது அவர்களுக்கு தேவை அவர்களுடைய பணம், அவர்களுடைய காசு, அவர்களுக்கான வாழ்க்கை. மக்களை பற்றியோ தமிழகத்தை பற்றியோ முன்னேற்றத்தை பற்றியோ அவங்களுக்கு கவலை கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, யாரையுமே கண்டுக்காதவங்க ஆதி திராவிட மக்களை பற்றியா கவலைப்பட போகிறாங்க? ஆதி திராவிட மக்களை ஏற்கனவே பல ஸ்கூல்ஸை மூடிட்டாங்க. அவங்க படிக்க வேணான்ற முடிவை இவங்க எடுத்துட்டாங்க. அதனால பல பள்ளிகளை மூடிவிட்டார்கள். ஆதி திராவிடர் உண்டு உறைவிட பள்ளிகளில் வந்து அங்கே இருக்கிற அந்த மாணவர்களுக்கு சாப்பாடே போடுறதில்லை. இவங்க வந்து அவர்களை எந்த மாதிரிலாம் வயிற்றுல அடிச்சிட்டாங்கன்னு தெரியும். இன்னொன்று, முரசொலி இடமே பஞ்சமி இடம் என்ற கேஸை இன்னும் முடியல. அதுக்கே இன்னும் இவங்களால் டாக்குமெண்ட் கொடுக்க முடியல. இவங்க வந்து அந்த மக்களை குறிப்பாக அதாவது அவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்கள்னு தெரிஞ்சு அந்த ஃபண்டு 3706 கோடி ரூபாய் அதில் இருக்கு. 2025-24க்கு வந்து 3706 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு இருக்கு. அதை அப்படியே தூக்கி இவங்க தேர்தலுக்கு பயன்படுத்துறாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அரசாங்கம் தமிழக அரசாங்கம் என்பது அவங்க வீட்டு கஜானான்னு நினச்சிக்கிட்டு எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேணால் இவங்க எடுத்து யூஸ் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வெட்கக்கேடான ஒரு விஷயம். வாக்குக்காக இவர்கள் எவ்வளவு தரம் குறைந்து செல்கிறார்கள், தமிழகத்தை எப்படி சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழக கஜானால திரும்ப வந்து 2026 அதிமுக ஆட்சிக்கு வரும்போது இவங்க எதை விட்டுட்டு போகிறாங்கன்னு இப்போ எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அதை வந்து கஜானாவை சுரண்டி விட்டார்கள். இப்போ ஆதி திராவிட ஃபண்ட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்களா மேடம்? திருமாவளவன் கூட்டணியில் இருக்காரு, எனக்கு எங்கள் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு, இதை கேட்பாரா மேடம்? அவர் இது வரைக்கும் என்ன கேட்டிருக்கிறாரு? ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார் பார்த்தீங்களா, உங்களுக்கு எதாவது செஞ்சிருக்கேன்னா கிடையாது, அப்போ அவங்களுக்கு செய்ய மாட்டேன். வேங்க வயல் விஷயத்தில் பேசினாரா? எத்தனை தற்கொலைகள், எத்தனை கொலைகள், பெண்கள் வந்து அந்த மட்டியலின பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்ட போது ஏதாவது வாய் திறந்து பேசினாரா? அமைஞ்சிக்கரையில் 2024 ஆட்சிக்கு வந்தவன் அமைஞ்சிக்கரையில் வந்து அந்த குடிசைகள் அகற்றப்பட்டன, அங்கே இருந்த மக்கள் கதறினார்களே, அப்போ பேசினார், வாய் திறந்தார் திருமாவளவன். எதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு. இப்போ இதுக்கு மட்டும் வாய் திறந்து பேச போறாரா? என்ன பட்டியலின மக்களாக இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், மனிதர்கள் எதிர்த்தாப்புல கஷ்டப்படும் போது நீ ஒரு தலைவனா போய் கேட்க கூட வக்கு இல்லாத கோபாலபுரத்து அடிமைகளாக அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அங்கே இருக்கும்போது அவங்க இதை பத்தி மட்டும் பேச போறாங்களா? குறிப்பா இவர் பேசவே மாட்டேங்கிறார். எங்க பேச விட போறாங்க? இவருக்கு வந்து ஈக்குவலாவே உட்காந்து வச்சு அவங்க பேசுறது இல்லை. அப்புறம் எப்படி இவருடைய கருத்துக்களை அங்க வெளிப்படுத்த முடியும்? இவரால் கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்த முடியாது. இவர் வந்து அடிமை. ஒரு சமூகத்திலிருந்து ஒரு அடிமையை தேர்ந்தெடுத்து அவர்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த சமூகத்தினுடைய அடிமையாக அவர் வந்து கோபாலபுரத்து அடிமையாக அண்ணன் திருமாவளவன் அங்கே இருக்காரு. இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிச்ச திட்டங்கள் 10 திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு, அதுக்கு பயந்துதான் ஸ்டாலின் இந்த முடிவை எடுத்துட்டாரு. 5000 ரூபாய் போட்டு கண்டிப்பாங்க. அதாவது நீங்க ஸ்டாலினுடைய இந்த கடந்த கால 5 ஆண்டு ஆட்சி பார்த்தீங்கன்னா, அண்ணன் எடப்பாடியார் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பேசுறாரோ உடனே அதுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிடுவார். அதுவும் இப்போ இந்த எழுச்சி பயணம் நடைபெற்ற போது அந்த தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் மேலே ரொம்ப பெரிய ஒரு பாசத்தோட கோயம்புத்தூர் மக்களாக இருக்கட்டும், ஏன்னா டெல்டா விவசாயிகள் அண்ணனை பெரிதும் கொண்டாடினார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, டெல்டா பகுதிகளை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தவர் அண்ணன் எடப்பாடியார். ரைட்டுங்களா? அப்போ அந்த மக்களுக்கு வந்து அதனுடைய அந்த விவசாயிகளாக இருக்கிறவர்களுக்கு அதனுடைய பயன் என்னன்னு தெரியும். அதே மாதிரி குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டு அந்த விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேணுமோ செஞ்சாங்க. 150 நாட்கள் வேலை, இது 100 நாள் வேலை திட்டத்தை 154 மாற்றுவோம் என்று சொன்னாங்க. உடனே இவங்க 125 நாள்னு ஒன்று போட்டு அதுக்கு ஒரு பாவலா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முந்திரி விவசாயிகள் வந்து அந்த மக்கள் வந்து அந்த அமைப்பினர் வந்து அண்ணனை வந்து கடலூரில் சந்தித்த உடனே மறுநாள் வந்து MRK பன்னீர்செல்வம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார், முந்திரி வாரியத்தை நாங்கள் அறிவித்து விட்டோம். எங்கேயாவது ஒரு வாரியம் ஒரு பட்ஜெட்டில் போடாமல் ஒரு வாரியம் கொண்டு வர முடியுமா? தமிழக மக்கள் அவ்வளோ எழுச்சுவாய் நினச்சிட்டு இருக்காங்களா? ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கல, இதுக்கான முன்னேற்பாடுகள் இல்லை. அண்ணன்ட்ட போய் வேணும்னு சொன்ன உடனே அண்ணன் உடனடியாக சொன்னார். ஏன்னா அவர் வந்து அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டத்துக்கு வந்தவருங்க. அதனால அவருக்கு தெரியும் இவங்களை மாதிரி வந்து வெளியிலேயே சுத்திட்டு இருந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்ல அண்ணன் இல்லை. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கிளையிலிருந்து ஒரு படிப்படியாக முன்னேறி வந்து இன்னைக்கு முதலமைச்சரான பிறகு இப்போ இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக வருங்கால முதல்வராக அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் என்ன சொன்னார், முந்திரி வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே மறுநாள் காலத்தில் MRK வந்து அறிவிக்கிறார். அப்போ MRKக்கு முதல்வர் யாரு? அண்ணன் எடப்பாடியாரா அவரான்னு தெரியல. ஏன்னா அண்ணன் எதை சொல்கிறாரோ, அண்ணன் எடப்பாடி எதை சொல்றாரோ அதை செய்வதற்கான ஆட்களாக இவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்க அவ்வளவுதான் பண்ண முடியும். இவங்களால இவங்களுக்குன்னு தலையில, அதாவது புத்தி இருக்கிறவங்க ஏதாவது நல்லபடியா திட்டத்தை போட்டு செய்வாங்க. புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க எங்க முந்திர போறாங்க தப்பா வேலையில செய்வாங்க. ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன பண்ணணும், முதல்ல டிராஃப்ட் போடணும், அதுக்கு நிதி ஒதுக்கணும். எதுவுமே இல்லாம நாங்க முந்திரி வாரியம் அறிவிச்சிட்டோம் அப்படின்னா ஒத்துப்பாங்களா? சாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா,
சர்க்கரையில் பேப்பரில் சர்க்கரை எழுதுனா தித்திப்பா இருக்குமா? அந்த மாதிரி வேலைகளை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அண்ணன் எடப்பாடியாருடைய மக்களுக்கான திட்டங்களை ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் இவங்க செய்கிறாங்க. அவ்வளோதான் இவங்க பண்ணுறாங்களே இவ்வளோ. இவங்களுக்கு அவங்கள வந்து அவங்களால பாவம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மூளை யூஸ் பண்ணணும்னு நம்ம கேட்க முடியாது. இல்லாதவங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ண சொல்ல முடியும்? அவர்கள் வந்து அவர்களுடைய காரியங்களை பார்ப்பதற்காக நம்ம வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து அவருடைய எழுச்சி பயணத்தின் போது மக்கள் என்னென்ன குறைகளை கூறினாரோ அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அண்ணன் வந்து நான் வந்தா பண்ணுவேன்னு சொன்னாரோ அதையெல்லாம் முன்னேற்பாடு படுவதாக இவர்கள் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ திமுக காங்கிரஸ் இடையே அந்த ஆட்சியில் பங்கு வந்து ஒரு 2-3 நாளாக நேரடியாக முதலமைச்சர் வந்து கிடையாது, தமிழகத்தில் கிடையாதுன்னு சொல்லியிருந்தார் மேடம். இன்னைக்கு மீண்டும் வந்து மாணிக்கம் தாகூர் எம்பி ஆரம்பிச்சிருக்காரு மேடம். இந்த மாதிரி வந்து அதிகார பகிர்வு ப்ளஸ் வந்து எங்கள் உரிமை ஆட்சியில் பங்கு வருவாரு. ஒரு பிரவீன் ஒருத்தர் வருவாரு, அவர் ஒரு ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்ச உடனே செல்வ பிறந்தகை பேசுவார், இல்லை இது இப்படி என்று ஒரு பூசி முழுகுவார். அவர் முடிஞ்ச உடனே அடுத்த இந்த தாளவாத்திய கச்சேரியில் வந்து ஒருத்தர் முடிஞ்சா இன்னொருத்தர் வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அவர்களுடைய கருத்து எங்களை வெளியில விட்டுடுங்க, நாங்கள் வெளியில போறோன்ற நிலைமையில இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவின் கூட்டணியில் ஒட்டி கொண்டிருக்கிறது. விட்டா வெளியில வந்துடுவாங்க. அந்த நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. இதே கேள்வியை வந்து விசிகாவினர் கேட்டார்கள், வன்னியரசு அவர்களும் கேட்டார், ஆதவ் அர்ஜுன் அவர்களும் கேட்டார்கள். எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தா என்னன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அழுத்தம் கொடுக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுன் அந்த கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர் வெளியேறி இப்போ விஜயோட போய் சேர்ந்துட்டார். காங்கிரஸும் அதே முன்னேற்பாடுகளை எடுக்க ட்ரை பண்ணுது. எங்களை விட்டுடுங்க, நாங்கள் வெளியில போறோம் அப்படிங்கிற நிலைமையில. ஏன்னா இவர்களோட இருந்து எந்த பிரோஜனமும் இல்லைன்றது காங்கிரஸுக்கு தெரியும். இன்னொன்னு, நீங்க ஆட்சியில் நாங்க இவ்வளவு தூரம், அவர் என்ன சொல்றாரு, 40 தொகுதிகளுக்கு மேல அவர் மென்ஷன் பண்ணியே சொல்றாரு, எங்களுக்கு நாங்க இல்லைன்னா நீங்க இல்லைன்ற லெவலுக்கு சொல்றாரு. அதாவது இந்தியா முழுக்க ஆட்சியிலிருந்து 40 ஆண்டு 50 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு எங்கேயுமே இல்லாம இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சி திமுகவை ஏற்று பேசினா திமுகவுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. சும்மா வெறுமனே சொல்லிக்கிறாங்க நாங்க கூட்டணி, பெரிய கூட்டணி, எங்களுக்கு பலம் இருக்குன்னு. பயந்து கிடக்கிறார்கள். திமுகவினர் உண்மையாக கூறப்போனால் பயந்து கிடக்கிறார்கள். இவர்களை எப்படி சரி செய்வது, இவர்களை கூக்குரல் இல்லாமல் எப்படி வந்து இவங்க குரல் வலையை அமுக்கிறது அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட குரல்கள் கண்டிப்பாக இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னால் திமுகவிலிருந்து பல கட்சிகள் வெளியேற தயாராக இருக்கின்றன. ஒருவேளை விஜயை வச்சு அந்த கட்சிகள்லாம் வெளியில போக சவாரி செய்ய நினைக்கிறாங்களா? இந்த விஜயை வச்சு இவங்க என்னன்னா டிமாண்ட் கிரியேட் பண்ண பாக்குறாங்க, எங்களுக்கு அதிகபட்சமா கொடுக்கணும். ஏன்னா திமுகவும் காங்கிரசும் எப்படிப்பட்ட கூட்டணி என்றால், அதாவது 2 பேருக்காக கையிலையும் கத்தி இருந்து பின்னால முதுகுல குத்துற லெவலில் இருக்கிற கட்சி தான் இவங்க 2 பேருடைய கூட்டணி. இது நம்ம வந்து 2011 பார்த்திருக்கோம். கலைஞர் டிவி அலுவலகத்தில் தயாளு அம்மாளிடம் விசாரணை மார்ச் மாதம் 2011, எலெக்ஷன் ஏப்ரல் மாதம், மார்ச்ல வந்து மேல விசாரணை, கீழே வந்து தொகுதி பங்கீடு. அதுக்கு முந்தின நாள் இவர் சொன்னார் 10 கொடுத்தா வாங்கிட்டு போங்கன்னு சொன்ன இதே கருணாநிதி மறுநாள் 63 தொகுதிகள் அவர்களுக்கு கொடுத்தார். மேலே அழுத்தம் கொடுக்கப்பட்டது, மேல் மாடியில் கொடுக்கப்பட்ட அழுத்தம் கீழே வேலை செய்தது, கிரவுண்ட் ஃப்ளோர்ல வேலை செஞ்சுச்சு. உடனே 63 தொகுதி காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி தான் காங்கிரஸும் திமுகவும் எப்பவுமே இருப்பாங்க. அதே டைப் ஆஃப் அழுத்தத்தை இப்ப கொடுக்க பாக்குறாங்க. இதுதான் இவர்கள் 2 பேருக்கு, இவங்களுக்குள்ள கூட்டணி பலமான கூட்டணி, ஒத்துழைக்கிற கூட்டணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற கூட்டணி அப்படியெல்லாம் இல்லை. இவர்கள் வந்து ஒரு நயவஞ்சக கூட்டணி, மக்களை ஏமாற்றி தாங்கள் வாழ்வதற்காக நயவஞ்சக கூட்டணி. 2 பேருமே பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியலை, குடும்ப வாரிசு அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற 2 கட்சிகள். ஒன்று தேசிய கட்சி, ஒன்று மாநில கட்சி, அவ்வளவுதானே ஒழிய அவர்களிடம் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்கள் வந்து மக்களுக்காக கட்சி நடத்தல, தன் மக்களுக்காக கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், சொந்த பிள்ளைகளுக்காக. மேடம், இப்போ விஜய் வந்து நேற்று சேலத்தில் பேசும்போது சொல்லியிருக்காரு மேடம், எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா உருவாக்கின கட்சியிலேருந்து ஆட்சியை பிடிச்சவங்கலாம் பேசுகிறாங்க, தனித்து ஒரு சுயமாக என்ன மாதிரி சுயமாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% வாக்கு பெற முடியுமான்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு. அவர் நிறைய சவால் விட்டுட்டுங்க. இவர் யாரை ஃபோட்டோ போட்டிருக்கிறாரு? புரட்சி தலைவர் ஃபோட்டோ போடுறாரு, புரட்சி தலைவி ஃபோட்டோ போடுறாரு. இவர் என்ன கட்சி நடத்துறதை பற்றி இவர் என்ன பேசுறதுக்கு இவருக்கு எங்கே தகுதி இருக்கு? நான் திரும்ப சொல்றேன், ஒரு பலமான ஒரு பலசாலியிடம் ஒரு சின்ன குழந்தை வந்து விளையாட்டுக்கு மோதுற மாதிரி மோதினா அந்த குழந்தை யாராவது அடிப்பாங்களா? நகர்த்தி விட்டுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று விஜய் இருக்கிறாரே. விஜய் என்ன வேணா பேசிட்டோம், அவர் வந்து ஒரு முறை இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார், ஒரு தரம் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய நிலைமை. ஏன்னா நீ இன்னைக்கு வந்து ஒரு தேர்தலை கூட நீ சந்திக்கவில்லை, உன் கட்சியில வந்து 214 தொகுதியில் நிறுத்துறதுக்கு ஆள் இல்லை, இருக்கிற இடத்துல எல்லாம் பிரச்சனை. ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் கரூரில் ஒரு இன்சிடென்ட் அதாவது நடந்துருச்சு வச்சுக்கோங்க, அது எதனால் நடந்தது என்பதையெல்லாம் வந்து கேஸ் நடந்துட்டு நம்ம பேசக்கூடாது. ஆனால் ஒரு அதாவது சம்பவிக்க கூடாத ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுக்கு ஒரு கட்சியில இருந்தா 2ஆம் கட்ட தலைவர்கள் எந்தாவது அங்க வந்து அந்த மக்களை சென்று சந்திப்பார்களா இல்லையா? 60 நாளைக்கு இவங்க யாரையுமே சந்திக்கலையே, 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட அங்க செல்லலையே. அப்ப இவங்க எல்லாம் என்ன கட்சி நடத்துறதை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு ஏதாவது தகுதி இருக்கா? இவரு புரட்சி தலைவரை இழுத்துப்பாராம், புரட்சி தலைவி இழுத்துப்பாராம்,
எல்லாம் பண்ணுவாரு. ஆனா ஏடிஎம்கே எதிர்ப்பாராம். சரி, நீ ஏடிஎம்கே எதிர்க்கிற, நீ இங்கேருந்து போன செங்கோட்டையன் மட்டும் நீ என்ன பண்ணிட்ட, எதுக்கு சேர்த்துக்கிட்ட? உனக்கு சேர்த்துக்க வேண்டிய, உனக்கு கட்சி இருக்கு, உனக்கு கொள்கை இருக்கு, உனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்ற விஜய் எதற்காக இப்படி வந்து அடுத்த கட்சியில இருந்து ஆளை பிடிச்சி தேடி வச்சிருக்க? ஆள் பிடிக்கிறதுக்காக ஆள் வச்சிருக்காரு அவரு. ஆதவர்ஜுன அப்படி போன சில ஆட்களை வச்சிருக்க, அவங்க ஆள் பிடிப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு பலமான கட்சியை பத்தி பேசுறதோ இல்ல மற்றவங்களை பேசுறதோ தகுதி இல்லாத தற்குறிகள். சுட்டு போட்டாலும் கொள்ளையடிக்க எங்களுக்கு வராதுன்னு சொல்றாரா மேடம்? யாரு? விஜய் சொல்லியிருக்கு. விஜய் சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்றாரு. அவர் இன்னும் சினிமால இருந்து வெளியில வரலன்னு நினைக்கிறேங்க. ஏங்க, இதை விட நம்ம ஆளுங்களெல்லாம் பார்த்துட்டோம். டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி என்று ஒன்று வந்தது. நாங்கள் வந்து அப்படியே சஃபாய் ஒயிட் பண்றோம், நாங்கள் வந்து நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மியிலேருந்து வந்தாரு. முதல்ல 13 நாள் 14 நாள்லேயே வெளில போனாரு. அவரால் ஆட்சிக்கு என்னன்னு புரியல. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப உள்ள வந்தாரு. இன்னைக்கு அவர் கேஸ்ல மாட்டி தான் வெளியில போயிருக்காரு. லிக்கர் கேஸ்ல மாட்டிட்டு தான் வெளியில போயிருக்காரு. அதனால நீ இன்னும் வரவே இல்லை. விஜய் அவர்கள் வந்து இன்னும் வந்து காலை தூக்கி அந்த இடத்துல வைக்கல. காம்படிஷன்லேயே இல்லாத ஒருத்தர் காம்படிஷன்ல ஹெவியா போட்டி போட்டுட்டு இருக்கிறவங்களோட சேர்ந்து நான் தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. வழிய அவருக்கோ அவரை சார்ந்தவர்களுக்கோ என்ன தகுதி, நான் கேட்கிறேன், என்ன தகுதி இருக்குன்னு இவர் பேசுறாரு. ஒரு காலகட்டத்தில் தேமுதிகவினர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து எதிர்கட்சியாக ஆக்கியது யார்? முதல்ல ஒரு தொகுதி ஜெயிச்சாரு. விஜயகாந்த் அண்ணன் மட்டும் ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சார். அடுத்தது அவரை வந்து 2011 அவரை 41 சீட்ல நின்று 29 தொகுதிகளை ஜெயிச்சு எதிர்கட்சியாக, உலக வரலாற்றில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சி எதிர்கட்சி. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வந்து தமிழகத்தில் நடந்தது. இது யாரால் நடந்தது? அதிமுகவால் நடந்தது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் நடந்தது. ஸோ அப்படிப்பட்ட அவரே வந்து அம்மையாரை எதிர்த்தப்பறம் ஏதாவது ஜெயிச்சிருக்காங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாம் ஜெயிக்கிறாங்களா? கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல. ஒருவேளை அதனாலதான் விஜய் வந்து அதை எடுத்திருக்காரோ? விஜய் அதை எடுக்கிறதுக்கு இல்ல, அவராது வந்து ஃபீல்டுல இருந்தார். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் ஃபீல்டுல இருந்தார். இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்கிறத பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனால் அண்ணன் விஜயகாந்த் வந்து அவர் கூட்டணியில் இருந்த கட்சிக்காக உழைத்தார், அவர்களுக்காக எல்லாமே பண்ணினார். அதுல நம்ம மாற்று கருத்து என்னைக்குமே இல்லை. ஆனால் விஜய் வந்து நீ இன்னும் உள்ளே வரலன்ற, நீ பிளேயரே இல்லை, நீ உள்ள வரக்கூடிய தகுதியே இல்லாத, நீ இன்னும் நீ உள்ள வரலங்கிறத விட உள்ள வர தகுதி இல்லாதவன் நீ. ஏன்னா நேத்தோட சேர்ந்து 51 உயிர் பலி வாங்கியாச்சு. அந்த 51 உயிர் பலி வாங்கினதுக்கு ஏதாவது ஒரு தலைவனா இவர் என்ன பண்ணாரு? கொஞ்சம் சோகமா உட்காந்து அந்த மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு. அதை தவிர இவர் வேற என்ன பண்ணாரு? சரி, இறந்தவங்களை நீங்க என்னங்க உலகத்துல இல்லாத, எங்க பாம் பிளாஸ்ட் நடந்ததுங்க கோயம்புத்தூர்ல, பாம் பிளாஸ்ட் நடந்ததே இல்லை. அத்வானி வந்தபோது பாம் பிளாஸ்ட் நடந்ததே இல்லையா? ஆனால் அத்வானி என்ன சொன்னாரு? இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஃபெசிலிட்டி கூட கிடையாது, ஃப்ளைட்டு கூட டைரக்ட் ஃப்ளைட்லாம் கிடையாது. ஆனால் அவர் என்ன சொன்னார்? உடனடியாக அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அவர் வெளியில் போகணும்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்? நான் வந்து அந்த இடத்துக்கு போய் மக்களை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம போக மாட்டேன்னார். நான் வந்து அவர்களை ஆதரித்து பேசவில்லை. ஆனால் ஒரு தலைவன் என்பவன் தன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ இல்லை பொதுவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ அந்த இடத்துல போய் நிற்கணுமா வேணாமா? அந்த நிற்க கூட துப்பு இல்லாத வக்கு இல்லாத ஆளுங்கட்சியை குறை சொல்லிட்டு இருக்கிற நீ ஆளுங்கட்சி, நீ குறை சொல்றிய. போன எலெக்ஷன்ல ஏன் வந்து திமுக கலர்ல வண்டியில சைக்கிள்ல போனீங்க ஓட்டு போடுறதுக்கு? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் யாருடைய பி டீம்? திமுகவோட பி டீமா இவர் இவ்வளவு நாள் வேலை செஞ்சாரு. இப்ப திமுகவே இவருக்கு அகேன்ஸ்டா வேலை செய்யுது. அவ்வளவுதான். ஏதாவது நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்க அறுவடை செய்ய முடியும். நீங்க திமுக வேலை செஞ்சீங்க, இப்ப திமுக நீங்களும் அடிச்சுக்கிறீங்க. இதுல வந்து இவர் வந்து அதிமுகவையோ இல்லை அதிமுக கட்சியோ இல்லை எங்கள் தலைவர்களையோ பேசுவதற்கு இவருக்கு உண்மையா கேட்டீங்கன்னா ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நீ கட்சி தலைவரை திருடி கொண்டு அந்த கட்சி தலைவர் போட்டோவை திருடி போட்டுக்கிற நீ, உனக்கு என்ன உரிமை இருக்கு? எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் பொது தலைவர், அம்மையார் அவர்கள் பொது தலைவி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களை எப்படி நீங்க கொண்டாடுவாங்க? ஒரு அவர்களுடைய பிறந்த நாளுக்கோ அவர்களுடைய நினைவு நாளுக்கோ அவர்களுடைய இடத்தில் சென்று எல்லா தலைவர்களும் மாலை அறிவித்து அவங்க கட்சிகளுடைய பேனர்ல வந்து போட மாட்டாங்க இல்ல? அப்ப நீ திருட்டு போய் தானே? நீ விஜய் திருட்டு போயினா இல்லையா? நீ தலைவர், நீங்க யார் வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. கட்சியினுடைய அடுத்த கட்சியினுடைய தலைவர்களை தலைவர் எதுக்கு தலைவர் வந்து நிறுவன தலைவருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அவருடைய போட்டோ நீ என்ன போடுற? உனக்கு தகுதி கிடையாது. அந்த தகுதி இல்லாத நீ ஒரு தகுதி இல்லாத 4 பேரை வச்சுக்கிட்டு நான் ஒரு கட்சி நடத்துறேன், எங்க கட்சி வின் பண்ண போகுதுன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. அந்த கனவு வந்து அது வந்து அவருக்கு உரிமை இருக்கிறது, கனவு காண்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மக்களோ அவரை வந்து அந்த அளவுக்கு வந்து ஆதரித்து வந்து நிற்க மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு நடிகராக உங்களுக்கு கூட்டம் கூடலாம், ஆனால் அதையெல்லாம் வாக்காக மாறாது. ஏன்னா அதிமுக தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் நினைத்து வச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் குழு மாதிரி வந்து தாவேக தலைவர் விஜய் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி பார்க்க? ஆமாங்க, நீங்க வந்து என்ன பண்றீங்க? எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க?
வாட்ஸ்அப் ஒரு ஃபேமிலியில் வாட்ஸ்அப் போட்டுருவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு வர முடியலன்னா அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்விடேஷன் அப்படியே அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி இவர் வந்து பனையூர் பங்களா, பனையூர் பண்ணையார் இவர். அங்கே வீட்டுக்குள்ளேயே இருப்பார். எல்லாரும் யாருக்கு பிறந்த நாள்னாலும் அந்த இடத்துக்கு முக்கியமான எந்த ஒரு தலைவர் பிறந்தனாலும் அங்கே முக்கியமான சிலைகள் இருக்கிற இடத்துக்கோ இல்லை அவர்கள் உருவப்படம் இருக்கிற இடத்துக்கோ அவர் நினைவு இடத்துக்கோ சொல்லி தான் வழங்குவாங்க. இவர் இங்கே வீட்டுக்குள்ளேயே வழங்கிடுவார். ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரு கேமராமேன் வச்சு வேலையை முடிச்சிடுவார். அடுத்தது 50 பேர் 48 பேர் இறந்தவர்களை கூட அவர்கள் குடும்பத்தினரே பாட்டு கூத்துன்னு போட்டு பஸ்ஸில் போட்டு வரவழைச்சு அங்கே டான்ஸ் ஆட வச்சு அந்த உயிரிழந்தவர்களை குடும்பத்தை அவமானப்படுத்தியது விஜய். என் பையன் போனாலும் பரவாயில்ல, நான் விஜயை பார்த்துட்டேன்னு ஒரு அம்மா சொல்லுதுன்னா அப்போ அந்த அளவுக்கு அவங்கள நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களை நீங்கள் பேச வைத்து ஒரு தலைவனாக நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன்னா, அதாவது பிணத்தின் மீது நடை போட்டு கொண்டு இருக்கின்ற விஜய் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் மட்டும்தான் நடத்தும். வெளில போனால் உதைப்பாங்க அவங்கள. வந்து இதே இந்த வார்த்தையை அவங்க ஊரில் சொல்ல முடியுமா? கரூரில் போயிட்டு குடும்பத்தினர் கேட்பாங்க, சொந்தக்காரங்க கேட்பாங்க, என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுறீங்க, உயிர் இழந்திருக்கும் அவனை போய் நல்லவன்றீங்களேன்னு கேட்பாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து இங்கே கூட்டு வந்துடுது, ஈஸியாக இருக்குது. அவர் எல்லை தாண்டா காலி, அவர் அந்த எல்லைக்குள்ளேயே தான் இருப்பார். இவர் வந்து எப்படி எலெக்ஷனுக்கு போகிறாரு, இவர் என்ன பண்ண போகிறாரு, இவர் தலைவன் தானே சொல்லிக்கிறாரு. இவர் வாட்ஸ்அப் குரூப் வச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அட்மினாக இருக்க கூட தகுதி இல்லை இவருக்கு. ஏன்னா அட்மினாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் யார் என்ன போடுறாங்கன்னு. அதுக்கு கூட இவருக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இவர் வந்து இங்கே போவார் அங்கே போவார். கோட் என்னுடைய கடைசி படம்னாரு, ஜனநாயகம் என்னுடைய கடைசி, இதை விட கடைசி படம் என்று அறிவித்தார்கள். அமிதாப் பச்சன் அறிவித்தார் கடைசி படம்னு சொல்லிட்டு. குதாகவான் ஒரு படம் நினைக்கிறேன், அந்த படத்தை அறிவிச்சார். அடுத்து ரஜினிகாந்த் அறிவிச்சார் பாபா என்னுடைய கடைசி படம்னு. அதெல்லாம் இவர்கள் வந்து ஒரு நடிகர்கள் மக்கள் முன்னால் நடிப்பு, அதாவது பின்னால் ஸ்க்ரீனில் அங்கே நடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ மக்கள் முன்னால் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு விஜய். இதை மக்கள் நம்ப தயார். ஸோ இவர் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காரு. அட்மின் கூட கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. மேடம் இப்போ தாவேக தலைவர் விஜய் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அசம்பாவிதம் நடக்குது மேடம். இதுக்கு வந்து எது குறைபாடாக இருக்குது மேடம்? அரசா இல்லை தாவேக்காவோட ஏற்பாடு நிகழ்ச்சி? தாவேக்காவுடைய ஏற்பாடுகள். அரசு வந்து நான் என்ன சொல்கிறேன், அரசுகிட்டே தப்பு இருக்கலாம், அரசுகிட்ட இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உனக்கு நான் தான் சொன்னேன், இவங்களுக்கு தகுதி இல்லாதவர்களை வைத்துக்கொண்டு இவர் ஒரு 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 கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஏன் வந்து நீங்கள் இன்னும் கற்றுக்கல? முதல் சம்பவத்திலேயே நடந்தது, மதுரை மாநாட்டிலும் நடந்தது. அடுத்தது வந்து இது வந்து கொடி கம்பம் சரிஞ்சு ஒருத்தரோட இனோவா போச்சு. அடுத்தது எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக இதில் நடந்துச்சு, இப்போ கரூரில் சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறமும் நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா அதை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கவில்லைன்னா அப்போ நீங்கள் கட்சி நடத்துறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு தானே அர்த்தம். இவர்கள் தான் தவறு. நான் வந்து அரசாங்கம், திமுக அரசாங்கம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்க வாட விட மாட்டாங்க, அது வேற விஷயம். அவர்கள் மீதும் தப்பு இருக்குது, அவங்களும் வந்து பண்ண போகிறது இல்லை. அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று தெரிந்து தானே நீ பண்ண வேணும். அப்போ நீ அந்த முறையை நீ ஏன் கையாளலைன்னா நீ எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும்? உங்ககிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை, 3ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை, மாவட்ட தலைவர்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. உன்னை சுற்றி ஒரு 2 பேரை வச்சுட்டு ஜால்ரா அடிக்கிறதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ஆளை வச்சுட்டு நாங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டோம் நாங்கள். இவங்க ஆட்சியை பிடிச்சாங்களா என்ன எனக்கு தெரியல. இவங்க ஆட்சியை கூட பிடிக்க முடியாது, அப்புறம் தானே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. அதனால அதாவது வயதான ஒரு பெண்களுக்கிட்ட போய் நின்று பேசக்கூடிய தகுதி கூட இவர் கிடையாது. ஆட்சிகிட்ட பேசுறது கூட தகுதி இல்லாத ஒரு ஆட்சியை பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு 5000 பேர் கூடுற இடத்துல ஒரு 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 உயிர் போகுது அப்படின்னா, ஸோ அப்போ இவர் தமிழ்நாடை வந்து எப்படி காப்பாற்றுவார்? இவர் அதுதாங்க சொல்கிறேன், இவர் கட்சி நடத்துக்கு தகுதி இல்லைங்க. நீங்கள் தமிழ்நாடெல்லாம் இவர்கிட்ட வராதுங்க. எந்த காலகட்டத்திலும் விஜய் கிட்ட தமிழ்நாடு வரும். விஜய் வந்து எதிர்கட்சி தலைவர் இல்லைங்க. ஒரு சீட்டு ஜெயிக்க சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். புரியுதுங்களா? மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், எல்லாத்தையும் விஜய் ஃபோட்டோ போட்டுட்டு நம்ம என்ன படமாக எடுக்கிறோம் இங்கே சொல்லுங்க. அவருடைய பேச்சுக்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் வந்து எப்படி வந்து மக்களை கவரக்கூடிய பேச்சுக்களை பேசணும். இத்தனை இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில் ஒரு மீட்டிங் வச்சாரா இல்லையா? எவ்வளவு நேரம் பேசினாரு? 14 நிமிஷமோ 17 நிமிஷமோ பேசினாரு. அதுவும் வாட்ஸ்அப் செய்திகளை சேர்த்து வச்சு ஒரு பேச்சு பேசினார். இது ஒரு தலைவனுக்கு அழகா? உனக்காக அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க மக்கள். ஒரு மக்கள் அந்த மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய வகையில் உன்னுடைய கட்சி கொள்கை, எனக்கு ஒன்றும் வேணாங்க, மற்றதெல்லாம் விடுங்க, கட்சி கொள்கை என்னன்னு சொல்லுங்க. எதை நோக்கி அவங்க பயணப்படுறாங்கன்னு சொல்ல லட்சியம், கட்சியுடைய கொள்கை, கட்சியுடைய லட்சியம், இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து அதாவது தாவேக்கா ஒரு கட்சி நான் ஒத்துக்கிறேங்க. அது எதுவுமே இல்லாதவங்க அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நெட் சென்டராக வச்சுட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களால கட்சி ஆட்சி இதுவே அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. அப்புறம் வந்து இனிமேல் வந்து 234 தொகுதிக்கும் உங்களுக்கு பிரச்சார பயணம் செய்யணும், மக்களை சந்திக்கணும், முதல்ல ஆட்களை அதில் போடணும், அந்த ஆட்களை இவங்க கண்காணிக்கணும், யார் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க என்ன ஏதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட ஓட்டு. ஸோ இது எதுவுமே இல்லை. அது அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? இவங்களோட கூட இருந்த எல்லாருமே வெளியில் போகிறாங்க பார்த்தீங்கல்ல. இவங்க கூட ஏற்கனவே இருந்த அனைவருமே இவங்க வந்து அட்வைசரு அவங்க இவங்கன்னு கூட்டு போன எல்லாருமே வெளியில் போகிறாங்க. ஏன்? நீங்கள் எதுவுமே கேட்கறது இல்லை.
நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யறது, அதுதான் ஒரு கட்சி நினைச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களோட யார் இருப்பாங்க? ஸோ இது வந்து என்னன்னா மாய பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்தால் கூட்டம் வருது கூட்டம் வருதுன்னு. நான் இப்போவும் சொல்கிறேன், சிரஞ்சீவி அவர்கள் பிரஜாராஜ்யம் என்ற கட்சி ஆரம்பிச்சும் போது ஒரு இடத்துல அவருக்கு வந்து 10 லட்சம் பேர் கூடினாங்க. அவரை வெளியில் கொண்டு வருவதற்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபோர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க. ஏன்னா எந்த இடத்துனாலும் அவர் சிக்கிட்டார் நடுவில் உள்ளே போய், அந்த அளவுக்கு கூட்டம் கூடிச்சு. ஆனால் அந்த எலெக்ஷனில் ஒரு சீட்டு கூட அவர் ஜெயிக்கல, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. கூட்டங்கிறது ஒரு மாய பிம்பம். கூட்டன்றது நடிகனுக்கு கூட்டம் வருங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா சொல்லுங்க? எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? இல்லை மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் அம்மா ஜெயலலிதா ஆயிட முடியுமா? ரெண்டுமே நடக்காதுங்க. அவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய கேரக்டர், அவங்களுடைய மக்கள் மீது வைத்த உண்மையான பாசம் இத்தனை இருக்கு இல்லையா? அப்போ அதையெல்லாம் மீறி வந்து ஒரு கட்சியை நடத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ எதுக்குமே தகுதி இல்லைன்னு ஒரு இன்ஸ்டன்ட்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கே நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா இந்த சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க. புரட்சித் தலைவர் அப்படியா? புரட்சித் தலைவர் நடிக்கிற காலத்துலேருந்தே ஃபீல்டில் இருந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் இல்லையா? சொல்லுங்க. ஸோ இவ்வளோ வேலைகள் செஞ்சு தான் அவர் வந்து அரசியல் அறிவு கற்றுத்தான் அரசியலுக்கு வந்தாரே ஒழிய, அந்த அரசியலை அவர் வந்து அவருடைய கட்சியிலே இருந்தவர்கள் செய்த தவற்றை தட்டி கேட்டு தான் அவர் இன்னொரு கட்சி ஆரம்பித்தார். ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. உங்கள் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு? நாங்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி அடுத்த எம்ஜிஆர் அதெல்லாம் பேசுறதுக்கு, அதாவது உண்மையான தொண்டர்கள் இருந்தால் இவங்களை வாயிலேயே அடித்து விரட்டி விட்டுணும். அந்த தலைவரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு மாபெரும் தலைவரை வந்து தன்னுடைய தவற மாதிரி நான் ஆயிட்டேன்னு சொல்றதெல்லாம் மிகவும் தவறான ஒரு விஷயம். ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாரு மேடம். ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஊழல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஊழலை ஒழிப்பேன்னா இவர் ஊழல்னு பேப்பர் எழுதி வேணா கிழிச்சு போடுவாரு. நீங்க நாளைக்கே வந்து உங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு படம் எடுத்தா திரும்ப போய் நடிப்பாரு. இவர் ஊழலை ஒழிக்க போறாரா? சினிமாலெல்லாம் நிறைய, அதாவது இந்த ஒரு சினிமாவால கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இவர் சினிமாவில் நடிச்சு கெட்டவராக இருக்கும். அதனால் விஜய்க்கு வந்து அந்த நடிப்பு, அந்த ஒரு பஞ்ச் டைலாக்கு, விஜயோடைய பஞ்ச் டைலாக் நல்ல பாப்புலர், எப்பவுமே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அந்த பஞ்ச் டைலாக் வச்சு மக்களை வந்து ஈர்த்துடலான்னு பார்க்குறாரு. அதெல்லாம் நடக்காதுங்க. மக்கள்கிட்ட அது நடக்காதுங்க. ஒரு 19லேருந்து 21 வயசு இருக்கிற பசங்க வேணால் இவரை நம்பி ஏதாவது ஒரு ஓட்டு போடலாம். மற்றபடி ஒரு 23 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கிறது. அப்போ அதை பற்றி அவங்க யோசிக்கிறவங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும்னு யோசிப்பாங்களே ஒழிய தற்கொலை கூட்டம் மாதிரி இவங்க பின்னால் போக மாட்டாங்க. ஸோ அப்போ விஜய் வந்து எதிர்பார்ப்பு என்பது ஒரு பிம்பம். அவர் வந்து கட்டமைச்சுக்கிட்டே போகிறார். நான் பெரிய நான் ரவுடின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போகிறாரே ஒழிய அவர் ஒரு தலைவன் கிடையாது. அவருக்கு கூடுகின்ற கூட்டம் என்பது ஒரு நடிகனுக்கான கூட்டமே ஒழிய ஒரு தலைவனுக்கான கூட்டம் இல்லை. மேடம், இப்போ திமுக தென்மண்டல தேர்தல் பொறுப்பாளராக கனிமொழி இருக்காங்க மேடம். இப்போ அவங்கள போட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலினோட மருமகன் சபரீசன் அங்கே போய் திமுக நிர்வாகிகளை சந்தித்து கருத்து கேட்குறாரு. இதை எப்படி மேடம் பார்க்குறேன்? அதாவது ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் எல்லாமே அவங்களோடது. தமிழகமே அவங்களோடதுன்னு சொல்லும்போது கட்சி அவங்களோடதுன்றது ஒரு முடிவில் தான் இருக்காங்க. கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு அடுத்தது இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள், ஒரு வேலையும் செய்யாத 21 பையன் உடனடியாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நான் சிஇஓ ஆகிட்டு ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆகினான்னா எங்கேருந்து வந்தது உனக்கு ஃபண்ட்ஸு? உனக்கு எப்படி அது கிடைக்குது? இது ஒரு கேள்வி இருக்குது. அதாவது மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. மக்களுக்கு எல்லாம் தெரியும், பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மக்கள் என்னன்னா சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போ எங்கே வைக்கணுமோ அதை வைப்பாங்க. அது 26 ஏப்ரலில் அது நடக்க போகுது. ஸோ இதுதான் இப்போது அவர்களுக்கு கனிமொழி என்பவர் வந்து ஒரு உறுத்தலாகவே இருந்து கொண்டிருக்கிறார் கட்சியில். ஏன்னா கனிமொழியா அப்படின்னு வரும்பொழுது, கனிமொழியா உதயநிதியாக வரும்பொழுது எல்லாரும் கனிமொழிக்கு ஆதரவு அளிப்பார்கள். ஏன்னா அவர் வந்து கருணாநிதி அவர்களுடைய சொந்த ரத்தம், புரியுதுங்களா? அப்போ அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார். அதை எப்படி தடுப்பது என்ற காரணத்திற்காக இவர் வந்து குடும்பத்தில் வச்சு அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்த இடத்துல போய் இவர் வந்து அவங்கள சீண்டி விடுற வேலையை பார்த்துட்டு இருக்குது. இது திமுகவுடைய ஸ்டாலின் குடும்பம் ரொம்ப நல்லா செய்யும், புரியுதுங்களா? அப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பாதையை இவர்கள் வந்து சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு யார் யாரெல்லாம் கூட இருக்கணும், யார் யாரெல்லாம் அவர்களுக்கு வந்து த்ரெட்டனிங்காக இருக்கோ அவங்களெல்லாம் விளக்கணும் அப்படிங்கிற வகையில் ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையை தான் இன்றைக்கி மாப்பிள்ளை போய் அங்கே செஞ்சுட்ருக்காரு. மாப்பிள்ளைக்கு வந்து இது கொடுக்கறதுக்கான காரணம் பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். எம்பி கேட்டார் போன தடவையே, அதுக்காக தான் பிரச்சனை குடும்பத்தில் வந்தது என்று பரவலாக பேசப்பட்டது. இல்லை எம்பி சீட்டு கொடுக்கல, முடிய போகுது, எம்பி தேர்தல் திரும்ப எம்பி தேர்தல் வரும்போது அதனால கூட அவர் வந்து மாப்பிள்ளை வந்து இது ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். மாப்பிள்ளை இவர்கள் ஏவி விட்டிருக்கலாம். ஏன்னா கனிமொழி அவர்கள் வந்து எனக்கு தெரிந்த சோர்ஸ்லேருந்து எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கனிமொழி அவர்கள்
தமிழக அரசியலுக்கு வருவதற்கு மிகவும் விருப்பப்படுவதாக ஒரு செய்தி அடிபட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் தமிழக அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு என்று ஒரு இடத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த இடமானது துணை முதல்வராக கூட இருக்கலாம். இல்லை, அண்ணன் ஸ்டாலின் இல்லை என்றால் முதல்வராக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கு நிலவுகின்ற காரணத்தினால் அவங்களை எப்படி ஒரு அழுத்தத்தை கொடுப்பது என்று அந்த வேலையை இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இவங்க அழகிரியை ஒதுக்கினவங்க தானங்க. இவர் ஸ்டாலின் குடும்பம் அழகிரி மதுரையில பெரிய ஒரு ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்தவரை ஒண்ணுமே இல்லாமக்கி இன்னைக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லைன்னு போயிட்டாரு. ஒரு மத்திய மந்திரியா இருந்தாரு, எல்லாமே இருந்தவர். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கின ஒரு பெருமை ஸ்டாலின் குடும்பத்துக்கு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாலின் குடும்பம் இந்த வேலையை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது. அதாவது மன்னர் ஆட்சி தாங்க இது. மன்னர் போகும்போது சிற்றரசருக்கு சரியான அவர்களுக்கு ஒரு படைபலத்தை உண்டாக்கி விட்டு போகணும் இல்லையா, அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர்களுக்கு கனிமொழி அவர்களை பார்த்து பயம். கனிமொழி அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறார். கனிமொழியின் பக்கம் சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சீனியர்ஸ் நான் சொல்றது இன்க்ளூடிங் தயாநிதி மாறன் கூட அவர்களோடு இருப்பதாகத்தான் ஒரு விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ அந்த பக்கம் காசு இருக்கு, பணம் இருக்கு, டெல்லி செல்வாக்கு இருக்கு. பெண்களிடம் பெண்கள்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு லேடி லீடர் அவங்க இருக்காங்க. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய கவுண்ட் ஏறிக்கிட்டே போகும் பொழுது உதயநிதி அங்கே அடிபட்டு விடுவார் என்ற பயத்தின் காரணமாக அவர்களை மட்டம் தட்டுகின்ற டிஃபேம் பண்ற வேலை, மட்டம் தட்டுற வேலை, இல்லை அவங்கள காலியாக்குற வேலை, இந்த வேலையை இவர்கள் கட்சிக்குள்ள செய்து கொண்டிருக்காங்க. உங்க கட்சி ரொம்ப ஒற்றுமையான கட்சிங்க. உங்க கட்சி ஆளெல்லாம் காலி பண்ணிடுவாங்க, ஆளெல்லாம் பேச விட மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்த வேலை இவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா துரைமுருகன் அவர்களே கேட்டார் இல்லையா, நான் சீனியர், எனக்கு ஏன் துணை முதல்வர் கொடுக்க கூடாதுன்னு. அப்போ இவர்கள் யாராவது கேட்டா அவங்கள்ட்ட உடனே இலாக்காவை படுத்தி விடுவார்கள். 30,000 கோடி இருக்குன்னு சொன்ன உடனே பிடிஆர் பழனிவேல் இலாக்கா பிடிங்கினாங்க. உண்மையை வெளியில் பேசக்கூடாது. திமுகவில் 2 முக்கியமான விஷயம். ஒன்று, ஜால்ரா போட தெரிஞ்சிருக்கணும் குடும்பத்திற்கு, அதுவும் வேற யாருக்கும் இல்லை, அந்த குடும்பத்திற்கு மட்டும். 2வது, பொய்களை கட்டவிழ்த்து விட வேண்டும். என்னன்னு கூட யோசிக்காம அவங்க சொல்ற பொய்யை நீங்க வெளியில சொல்லணும். இதுதான் திமுகவுடைய தாரக மந்திரமாக இன்னைக்கு இருக்கிறது. அது குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, கருணாநிதியின் சொந்த ரத்தமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அழித்து விட்டு மேலே வர வேண்டும் என்று பார்ப்பது தான் ஸ்டாலினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. அதுவும் உதயநிதி ஸ்டாலினுக்காக அவர் பாதையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேடம். நன்றி.